ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தலைவரை பத்தி பேசினது தப்புதான். அதுக்காக தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அது கூட சரிதான். ஆனா உண்மையாவே நீங்க எங்களை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்த தானே செஞ்சீங்க. உண்மையாவே நீங்க அரசியலுக்கு வரப்போறேன்னு ஒவ்வொரு படத்துலயும் பாட்டுலயும் எங்களெல்லாம் நம்ப வச்சீங்க. ஆனா இன்டர்வியூ கேட்டா அதுக்கு காலம் பதில் சொல்லணும்னு சொல்வீங்க, இப்ப சொன்ன மாதிரியே. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நாங்க வரப்போறேன் அப்படின்னு பிரஸ் மீட் எல்லாம் விட்டீங்க. கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வேண்டும், இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை பயங்கரமா நம்ப வச்சீங்க. நம்ப வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சிக்கு வரல அப்படிங்கறத அறிக்கை விட்டீங்க. இத பிரஸ் மீட்டாவும் நான் வரலங்கறத வெறும் அறிக்கையா மட்டுமே விட்டீங்க. சரி, ஓகே, வயசாயிடுச்சு வரல அப்படின்னு. ஆனா உங்களை நம்பி ரொம்ப வருஷமா உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு உங்க கூடயே பின்னாடியே தலைவர் அரசியலுக்கு வந்துருவாரு, மாற்றம் வந்துடும், நம்மளை காப்பாத்த ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களை நம்பி நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கும் ஒரு அறிக்கை விடுங்க. அதுக்கப்புறம் உங்களை நம்பி இருந்தவங்களாம் இப்பயாவது விஜய் சார் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்து எல்லாருமே வந்து மைனர் பசங்க அப்படின்றதும், அப்புறம் சிலர் வந்து அரசியல் தெரியாத தற்கொலைகள் அப்படின்னு எங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பேர், எங்களுக்கு இல்ல பொதுவா எல்லாருக்குமே எங்களுக்கும் சேர்த்து நிறைய பேர்லாம் வச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு பின்னாடி இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்ட் ஆனவங்க தான். யாருமே வந்து மைனர் பசங்க கிடையாது, எல்லாருமே கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, ரொம்ப மெச்சூர்ட் ஆனவங்க தான் உங்க பின்னாடி நின்னவங்க. ஆனா அவங்கள நீங்க ஏமாத்த தானே செஞ்சீங்க. இப்போ உங்களை மாதிரி ஒரு நடிகரா இருந்து சூப்பர் ஸ்டாரா ஆக வேண்டிய ஒருத்தர், பட் எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம்லாம் வேணாங்க, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், தலைவர் தான் சூப்பர் ஸ்டார், எனக்கு அந்த பட்டம் வேண்டான்னு சொல்லி அதே உங்களுக்கு நிகரா இருக்க ஒருத்தர் எனக்கு இந்த பணம் வேண்டாம், எனக்கு இந்த என்ன சொல்றது, இந்த எதுவுமே எனக்கு வேண்டாம், நான் இப்ப இருக்கிற எந்த இதுவுமே எனக்கு வேண்டாம், இவ்வளவு செஞ்ச மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு வந்ததுக்கு நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட பரவாயில்ல, பிகாஸ் ஆப்வியஸா வந்து இப்போ இருக்கிற டைம்ல நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, எங்களுக்கு அதெல்லாம் புரியுது. ஆனா அட்லீஸ்ட் அவருக்கு ஆப்போனண்டா எதுவும் பண்ணாம இருக்கலாம் இல்லையா? உங்களை பத்தி ரொம்ப கேவலமா கொச்சையா அசிங்கமா பேசின பல பேரை நீங்க வாய மூடிட்டு நகர்ந்து போயிருக்கீங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா சார் பெருசா என்ன பேசிட்டாருங்கிறதுக்காக நீங்க அவர் மேல வந்து இப்படி ஒரு அறிக்கையும் காலம் வெல்லும் காலம் பதில் சொல்லணும்லாம் சொல்றீங்க. சரி, உண்மைதானே அவர் சொன்னாரு, நீங்க உண்மையாவே வரேன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கூட சேர்ந்து நீங்க வரலன்னு இஷ்யூ பண்ணீங்க தானே, சோ அதை தானே அவர் சொல்லியிருக்காரு, அதுல இருந்து தப்பு. எவ்வளவு கேவலமா பேசினவங்க எல்லாம் ஏன் மன்னிச்சிட்டீங்க? சரி, ஓகே. கரூர் ஸ்டாம்பேட் பத்தி பேசும்போது நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல நீங்க ஒரு ட்வீட் எல்லாம் போட்டீங்க. இப்போ ரீசெண்டா வந்து தூத்துக்குடியில ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணிருந்தாங்க, அதுக்கே நீங்க வந்து வாயே திறக்கல சார். அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருந்தாங்க, அதுவும் ஒரு டிஎம்கேவை சார்ந்தவர்னு சொல்றாங்க, அதுக்கு ஏன் நீங்க வாயே திறக்கல? இப்படி எதுக்கெல்லாம் நீங்க பேசணுமோ, எதெல்லாம் பேசினா உங்க மேல மரியாதையும் அன்பும் அதிகமாகுமோ அதுக்கெல்லாம் வாயே திறக்காம எதை பத்தி பேசினா உங்க மேல இருக்க மரியாதையும் ட்ரோலும் அதிகமாகுமோ அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே சார். ரஜினி சாரை வந்து அரசியலுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கறது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் வந்து இப்படி வாய்ஸ் கொடுத்தாரு, அம்மாக்கு எதிராக வாய்ஸ் கொடுத்தாங்க, அவர் வாய்ஸ் கொடுத்தாங்க, இப்படி மாறிச்சுன்னு பார்த்தேன். பட் அவரை வச்சு அரசியல் பண்றத இப்பதான் கண்கூட பாக்குறேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லா அரசியல் தலைவரும் ஒரே மாதிரி நேரட்டிவா ஒரே மாதிரி அறிக்கையா ஆதவ் அர்ஜுனாக்கு ஆப்போசிட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா வந்து தவக்கல இருந்துட்டு இவர் இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு. திமுகல ஆதவ் அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாரு. திமுகக்குள்ள என்னெல்லாம் நடக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் வெளியில வந்திருக்கிறாரு. சோ அந்த டைம்ல எவ்வளவு பிரஷர் வந்து ரஜினிகாந்த் சாருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க அப்படிங்கறத அவருக்கு வந்து சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதானே தவிர இல்ல பெருசா பேசுறதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இதை எடுத்துக்கிட்டு இதை அரசியலாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து வந்திருக்காங்க. அது தெரியாம ரஜினி சாருமே இப்போ ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. தாவக்கையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வந்து இப்படி பேசிட்டாரு, உண்மைக்கு புறமான ஒரு விஷயத்த பேசிட்டாரு அப்படின்னு. நீங்க அரசியல் வர்றேன்னு சொல்லி அறிவிச்சதுமே உங்க தொண்டர்கள், உங்க ரசிகர்களான தொண்டர்கள் வந்து எவ்வளவு தூரம் ஆர்ப்பரிச்சாங்க நான் கூட நின்று பார்த்தவன். ஏன்னா என்னோட நெருங்கிய நண்பரும் அவ்வளவு ரஜினி ஃபேன் தான், ரொம்ப ஆரவாரமா இருந்தாங்க. ஆனா நீங்க வரலன்னு சொன்னதுமே அதுக்கு எப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். அது ஏன் எதுக்கு அப்படிங்கறது வந்து உண்மை உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சது. நீங்க இப்ப அரசியலுக்கு பேசலாம் அப்படி நீங்க அவ்வளவு தூரம் கன்சர்ன் பண்றவங்க, இது சாதாரண முடிவு கிடையாது. அரசியலுக்கு வர்றாங்கிறது வந்து சாதாரண முடிவு கிடையாது. ஏன்னா நீங்க பீக் ஸ்டார், இருக்கல நம்பர் 1 நீங்க தான், உலகத்துக்கே உங்களை வந்து தெரியும். ஆனா நீங்க எடுத்த முடிவு வந்து தப்பான முடிவா இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ஏன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கணும். நீங்க யோசிக்காம அந்த விஷயத்த வந்து பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படி பண்ணி நீங்க ஏன் பின்வாங்குறீங்க அப்படிங்கறத அந்த இடத்துல வந்து பெரிய முக்கியமா பேசக்கூடிய ஒரு விஷயம். அதைத்தான் இப்ப வந்து பேசுறோம். அது பேசுனது வந்து தப்பு, இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும், எதிர்க்கிறவ எதிர்த்துக்கிட்டே இருங்க, தப்பே இல்ல.
இது வந்து ஆதவ அர்ஜுனாக்கு மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு கிடையாது, விஜய் அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, விஜய் அவர்கள் கட்சி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்காக நீங்க எல்லாரும் நெரேட்டிவ் செட் பண்றீங்க. இந்த டைம்ல இப்படி பிடிச்சாதான் உண்டு, எல்லாரும் ஒற்றுமையை காமிக்கலாம்னு வந்து பிளான் பண்றீங்க. மக்களுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், யாரு மேல தப்பு இருக்கு, யாரு மேல தப்பு இல்ல, ஏன் ரஜினி வந்தாரு, ஏன் ரஜினி வரல. ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலை, முக்கியமான சூழ்நிலை வரப்பவும் ரஜினிகாந்த் எந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு தெரியும். இந்த தேர்தலானது நீங்க நினைக்கிற மாதிரி தேர்தல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்தல் களம். இதுல தாவேகாவோட பங்களிப்பு மிக பயங்கரமா இருக்கும், விஜய் அவர்களின் வருகை வந்து மிகவும் பயங்கரமா இருக்கும். வரலாறுல எழுதக்கூடிய ஒரு முக்கியமான தேர்தல் இதுல இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, நீங்க செட் பண்ற நெரேட்டிவ் எல்லாமே சுக்குநூறா உடைக்கப்படும். நன்றி, வணக்கம். ஐயா ரஜினிகாந்த், கொஞ்சமாவது பெரிய மனசன்மையா நடந்துக்குவாங்க. நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்காம சில்றத்தாம ஆதவ அர்ஜுன் ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்ட்டு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருக்கிற. நீ எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தனா வேர்ல்டு வைடா ரீச் ஆகும், தமிழ்நாட்டுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். இப்படிலாம் இஷ்யூஸ் அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு அதற்கெல்லாம் விட்டு சும்மா நீ எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொல்லும் போது எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள எங்க பசங்களுக்குள்ள பேசிக்குவோம், இந்த மனுஷன் பாவம்டா இந்த ஏஜ்ல வந்து அரசியலுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றாரு, இது ஒரு சாக்கடை, இந்த ஆளை என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்னு நினைச்சு உனக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஜனநாயகன் படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும் கிளைமேக்ஸ்ல, மொத்த அயோக்கிய பசங்களும் ஒன்னா இருக்கானுங்கன்ட்டு. அது ஏதோ சினிமா டைலாக் மாதிரி தெரியல. விஜயை காலி பண்றதுக்கு எத்தனை பேர் கருப்பாடு மாதிரி, அது உங்க இண்டஸ்ட்ரியில ஒருத்தன் உச்ச லெவல்ல இருந்துகிட்டு சேவை செய்யன்னு சொல்லிட்டு வராப்புல. நீ பண்றேன்னு சொன்னது தானே, உனக்காக தானே இந்த மனுஷன் வந்திருக்கான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அந்த மனுஷன் ஒரு பார்த்தா வந்து இப்ப இறங்கியிருக்காப்புல, அதெல்லாம் விட்டு நீ படம் நடிச்சிருதுன்னு இருக்க, கூட கூட பணத்தை வாங்கிட்டு என்னையா அவங்களெல்லாம் பிரச்சனை. சில மக்களுக்கு மட்டும்தான் இன்னமும் யோசனைகள் இருக்கிறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடலாமா நம்மன்ட்டு. ஆனா நீங்க பண்ற எச்சத்தனமான வேலையெல்லாம் பார்த்தா மக்கள் கான்பிடண்டா விஜய்க்கு மட்டும்தான் ஓட்டு பண்ணுவாங்க. பாக்குறீங்களா 2026 எலெக்ஷன்ல ஆதவ அர்ஜுனா ஏதோ தப்பா உன்னை பேசியிருந்தனாக்க உங்க ரஜினி ரசிகர் மட்டும் இல்ல பொதுமக்களே குரல் கொடுப்பாங்க, ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்கணும், ரஜினி தவறா பேசிட்டாங்கன்ட்டு. அந்த அவர் பேசினது எத்தனை வாட்டி ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டாலும் பார்த்தாலும் அவர் உன்னை பத்தி தப்பாவே பேசலையா. உன்னை தப்பா பேசுனா கோவம் வரும்னா நீ சீமான அறிக்கை போடு. அவங்க தம்பிங்கள்ஸ் எல்லாம் கதறி இருக்கானுங்க, உன்னை பத்தி கூவி இருக்கானுங்க, ஒரு கேவலமும் நம்ம விமர்சிச்சிருக்காங்க, அவனுங்களை பத்தி அறிக்கை போடு. இவ்வளவு ஏன் நீ எல்லா ஃபங்க்ஷன்லயுமே கலந்துக்கறல, முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு டிஎம்கே ஃபங்க்ஷன் எல்லாம் அவங்களே உன்னை கழுவி ஊத்தி இருக்கானுங்க, போய் அவங்களுக்கெல்லாம் அறிக்கை கொடு. சும்மா வந்துட்டாப்ல. ரஜினி சார் வணக்கம். நான் உங்களோட ஒரு தீவிர ரசிகன். ஆக்சுவலி வந்துட்டு நீங்க வந்து அரசியலுக்கு வருவீங்க நாங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து கடைசி வரைக்கும் நடக்கல. ஸோ ஒரு சுச்சுவேஷன்லயும் நீங்க நல்லா ஹைப் கொடுத்து நீங்க நல்லா மேல வந்துட்டீங்க. ஆனா நாங்க இன்னும் மேல வரல. ஸோ நாங்களாம் மேல வரணும் அப்படின்னும் போது எங்களுக்கு ஆட்சியில ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் இருந்தவங்க எதுவுமே பண்ணல, அவங்க வந்து பண்ணவும் போறது கிடையாது. பிராக்டிகலி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 10,000 கோடி இருந்தவங்க 20,000 கோடி சம்பாரிச்சாங்க, இப்ப லட்சம் கோடியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பி நாங்க அடுத்த தலைமுறையை எப்படி கொண்டு போறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதனால ஒரு சேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா அது இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம விஜய் மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க கடைசி வரைக்கும் வரல. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க கொடுத்த ஒரு ஹைப் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சின்ன ஏமாற்றம், எங்க எல்லாருக்குமே கொடுத்த ஏமாற்றத்துக்கு ஒரு மாறா அதுக்கு வந்துட்டு நீங்க ஒரு போல்ட் டிசிஷன் எடுத்து உங்களுடைய ஆதரவை வந்து விஜய்க்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாற்றம் கிடைக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க கொடுத்த ஏமாற்றத்துக்கும் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கைமாறா இருக்கும். அதை நீங்க கொஞ்சம் மனசு வச்சா கண்டிப்பா பண்ண முடியும். ரஜினிகாந்த் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.